இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். நமக்கு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்து அவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை நல்ல ஆராதிக்க ஒரு ஆராதனையின் பிரசங்கத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்பினார். இந்த மாலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேச நாம் இடம் கொடுப்போம். வாசிக்கலாம் 60வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 60:4. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தி. நமக்கு தெரிந்ததான கடந்த கால உண்மை உண்டு. அந்த கடந்த கால உண்மை என்னன்னு சொல்லி உங்க எல்லாரையும் கேட்டா சொல்லுவீங்க, அது வேதனை நிறைஞ்சது பாஸ்டர், கண்ணீர் நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது என்று சொல்லி என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஆனால் தேவனுக்கு தெரிந்த ஒரு எதிர்கால உண்மை இருக்கிறது. அது ஆச்சரியமானது, அது ஆசீர்வாதமானதும் கூட. அல்லேலூயா. அதைத்தான் 4வது வசனத்திலே சங்கீதம் 60:4 நாம் பார்க்கிறோம். கடந்த காலத்திலிருந்து தேவன் வைத்திருக்கிறதான எதிர்காலத்திற்கு, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான அந்த ஆயத்தம் பண்ணி இருக்கிற எதிர்காலத்திற்கு ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொடுக்கிறார். கடந்த வாரத்திலே பார்த்தோம், 3 விதமான திருப்பு முனைகளை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டளையிடுகிறார். முதலாவது என்ன சொன்ன? அனுகூலமான திருப்பு முனை. இரண்டாவது நேர்முகமான திருப்பு முனை. மூன்றாவது வல்லமையான அல்லது வலிமையான ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி கடந்த வாரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். இந்த நாளினுடைய காலை ஆராதனையிலும் ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே ஒரு கொடியை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தருகிறார். ஆண்டவர் சொல்ல விரும்புவது, கொடி நமக்கு உணர்த்துகிற 3 அனுபவங்கள் வேதத்திலே உண்டு. நான் காலையில சொன்னேன், கொடியை நடுகிற அனுபவம் இருக்கிறது, கொடியை ஏந்துகிற அனுபவம் இருக்கிறது, கொடியை ஏற்றுகிற அனுபவம் இருக்கிறது. அது இன்றைக்கு நம்முடைய செய்தி அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, கொடி எனக்கு உணர்த்துகிறதான 3 அனுபவங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுல 2 அனுபவங்களை குறித்து நாம் காலையில பார்த்தோம். முதலாவது அனுபவம், கர்த்தர் என்னுடைய கொடியாய் இருக்கிறார். காலையில சொன்ன யாத்திராகம புஸ்தகத்துல மோசே சொல்லுகிறார், மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திற்கு யெகோவா நிசி என்று சொல்லி பெயரிட்டார். அப்படின்னா கர்த்தர் என்னுடைய கொடி என்று சொல்லி அர்த்தம். எப்போ கர்த்தர் என்னுடைய கொடி என்று சொல்லி மோசே சொன்னார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, 50% வெற்றியை கொடுத்த போதல்ல, 70% வெற்றியை கொடுத்த போதல்ல, 95% வெற்றியை கொடுத்த போதும் அல்ல, 100% வெற்றியை தேவ ஜனங்கள் பெற்ற பொழுது மோசே சொல்லுகிறார், யெகோவா நிசி என்னுடைய கொடியாய் இருப்பார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம காலையில சொன்ன யோசுவாட்ட சொல்றப்பா, பட்டயத்தை எடுத்துட்டு நீ கீழே போ, கோலை கையில் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன்? மேல போறேன். ஆனா இந்த 2 பேர்னால மட்டும் ஜெயம் கிடைக்கல. இன்னும் 2 பேர் அவங்க கூட இருந்தாங்க, ஊரும் ஆரோனும். கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்தார். ஜெயத்தை கொடுத்த உடனே இந்த ஜெயம் மோசையால வந்ததா? இந்த ஜெயம் யோசுவாவால வந்ததா? இந்த ஜெயம் ஊரால வந்ததா? இந்த ஜெயம் ஆரோனால வந்ததா? யாரை சொல்ல என்று நினைக்கும் போது மோசே சொல்லுகிறார், யாராலையும் வரல, இந்த ஜெயம் வந்தது என் ஜெயக்கொடியாகிய கிறிஸ்து என் பக்கத்துல இருந்ததினால எனக்கு ஜெயம் வந்தது என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனா வாழ்க்கையில பார்க்கும்போது மோசே கை உயரும் போது இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். மோசே கை கீழே இருக்கும் போது அமலேக்கு மேற்கொள்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி வந்தது. ஆனா முழுவதும் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்படி ஜெயித்த போதுதான் மோசே சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய கொடி. 2வது ஒரு அனுபவம் இருக்கிறது, அவர் எனக்கு ஒரு கொடியை தருகிறார். முதலாவது அவர் என்னுடைய கொடி, 2வது அவர் எனக்கு ஒரு கொடியை தருகிறார். எதுக்கு கர்த்தர் கொடியை தருகிறார்? ஏற்றும்படியாக. அல்லேலூயா. எதற்காக ஏற்றணும்? ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை கொண்டாடுவதற்காக, கர்த்தர் ஏற்றுவதற்கு உங்க கையில என் கையில கர்த்தர் கொடியை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த கொடியை உயர்த்துவது, கொண்டாடுவது. நான் பல காரணங்களை சொன்ன, சிலதை மட்டும் அப்படி நான் சொல்லிட்டு போறேன். ரட்சிப்போடு வந்து விடாமல் ஆண்டவர் நிறுத்தாமல், ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நீ வரணும், இன்னும் தாண்டி வரணும். எங்க வரணும்?
காலையில கேட்டீங்களா? சொல்லுங்க. விருந்து சாலைக்கு வரதுக்கு முந்தைய ஒண்ணு சொல்றாரு, நான் கொடியா இருக்கிறேன், என் நிழலுக்கு கீழே நீ வா. என் நிழலுக்கு கீழே வா. அது மாத்திரம் ஆசிரியர் கூட அதுல சொல்றாரு, அருகிலேயே கூடாரத்துக்கு அருகிலேயே கொடியை என்ன பண்ணுங்கள், நாட்டுகள். அப்படின்னா என் பிரசன்னத்துக்கு அருகிலே கர்த்தருடைய பிள்ளை வர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அடுத்தது அதோட நிறுத்தாம விருந்து சாலைக்கு என்ன பண்ணுவார், வா என்று சொல்லி அழைக்கிறார். அதோட நிறுத்தாம அடுத்தது ஒழுங்கை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் ஒழுக்கத்தின் தேவன். நீங்க கொரிந்தியர் புஸ்தகத்துல வாசிங்கன்னா, கொரிந்து சபை 9 விதமான வரங்களை பெற்றதான ஒரு சபை. அந்த சபைக்கு பவுல் சொல்றாரு, சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படுவதாக. நாளை நான் விரிவாக பேசினேன். 4 கோத்திரங்களை 4ஆக பிரிக்கிறார். பிரிக்கும் போது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு திசையை சொல்கிறார். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு கொடியை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஒரு சிம்பல் அதுல இருக்கு. அந்த கொடியை கொடுத்து விட்டு சொல்றாரு, இந்த கொடி உனக்கு கிழக்கு பக்கம்னா நீ கிழக்கு பக்கம் தான் போகணும், நீ மேற்கு பக்கம் என்ன பண்ணக்கூடாது, திரும்ப கூடாது. ஆண்டவரே இந்த பாதை ரொம்ப கடினமா இருக்கு ஆண்டவரே. இல்ல, நீ கிழக்கு பக்கம் போகணும்னு ஆண்டவர் உன்னை வச்சாருன்னா நீ கிழக்கு பக்கம் தான் போகணும். நீ தெற்கு பக்கம் போகணும்னு ஆண்டவர் வச்சாருன்னா தெற்கு பக்கம் தான் போகணும். டைரக்ஷனை என்ன பண்ணக்கூடாது, மாற்றவே கூடாது. ஒழுங்கை வைத்திருக்கிறவர் நம்முடைய தேவன். அதற்காக நம்முடைய கையில ஆண்டவர் கொடியை கொடுக்கிறார். 3வது அனுபவத்தை இந்த மாலை வேளையிலே பார்ப்போம். சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம். சகரியா 9:16. அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடங்களில் பதித்திருப்பார்கள். 3வது, என்னையே கொடியாக மாற்றுகிறார். முதலாவது, அவர் என்னுடைய கொடி. 2வது, என் கையிலே ஒரு கொடியை ஆண்டவர் கொடுக்கிறார் ஏற்றும்படியாக. 3வது அனுபவம் நமக்கு சொல்லுகிற காரியம், என்னையே அவர் கொடியாக மாற்றுகிறார். ஆண்டவர் தருகிற கொடி நினைப்பூட்டுகிற 3வது காரியம், வசனத்தின் கீழ் அந்த வசனத்தினுடைய கடைசியிலே ஆண்டவர் சொல்கிறார், அவர் எனக்கு கொடியாய் இருக்கிறார், எனக்கு கொடியை தருகிறார், என்னையே கொடியாக மாற்றுகிறார். அதாவது என்னுடைய வாழ்க்கை அவர் கொடியாக மாற்ற விரும்புகிறார். பக்கத்துல சொல்லுங்க, உங்க வாழ்க்கையவே கொடியாக மாற்ற விரும்புகிறார். கொடியாய் வந்தவரே, கொடியை தந்தவரே, கொடியாய் மாற்றுகிறவரே, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த மாலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கனம், மிகப்பெரிய மகிமை என்ன அப்படின்னா, ஆண்டவரை பார்த்து என்னுடைய தேவன் என்று நீங்களும் நானும் சொல்வதை விட அவர் நம்மை பார்த்து நான் இவனுடைய, நான் இவளுடைய தேவன் என்று சொல்லுவதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கிடைத்ததான ஒரு மகா பெரிய கனம், ஒரு மகா பெரிய மகிமை. அல்லேலூயா. எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 16வது வசனம். எபிரேயர் 11:16. அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அவர்கள் தேவன் என்று, என்னுடைய தேவன் என்று சொல்ல என் ஆண்டவர் வெட்கப்படவில்லை. சொல்லுங்க, உங்களுடைய தேவன் என்று சொல்லுவதற்கு நம்முடைய ஆண்டவர் வெட்கப்படவே இல்லை. எப்போது நடக்கும்? கொடியாய் வந்து எனக்கு அவருடைய கரத்திலே, அவருடைய கொடியிலே நான் மகுடமாய் இருக்க கர்த்தர் என்னை மாற்றி இருக்கும் போது பரலோக தூதரை பார்த்த ஆண்டவர் சொல்லுவார், இவர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா? என் மகிமைக்கு அவர்கள் தான் புகழ்ச்சி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்.
ஹalleluya. என்னை உமது கொடியாக மாற்றும். ஏசாயாவின் புத்தகம் 30வது அதிகாரம் 18 17 வசனங்கள். ஏசாயா 30வது அதிகாரம் 18 17. முதல்ல 18வது வசனத்தை வாசிங்க, அடுத்து 17வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் ஒரு கொடியை போலவும் நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்துல எப்படி இருந்தது என்று சொன்னால், மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போல, மேட்டின் மேலே ஒரு கொடியை போல இருந்தது. இஸ்ரவேலுடைய கடந்த வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. ஜனங்கள் அந்த ஊர்ல இருந்தவர்கள், கொடியும் இருந்தது. ஆண்டவர் அவர்களை சிதறடித்தார். ஆண்டவருடைய ஆக்கினை தீர்ப்பு அவர்கள் மேல வந்தபோது ஊர் போய்விட்டது, கொடி மட்டும்தான் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலரே, நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? ஒரு காலத்துல ஓ என்று இருந்த நீங்கள் கடைசியில எப்படி மாறிட்டீங்கன்னா, உங்களை எல்லாரும் கைவிட்டு விட்ட நிலைமையில நீங்கள் உங்களை கவனிக்க கூட யாரும் இல்லாத நிலையில உங்களுடைய சூழ்நிலை இருக்கிறது. விசாரிக்க யாரும் இல்லை. இன்னும் சொல்ல போனா, தன்னந்தனியாய் விடப்பட்ட நிலையில நீங்கள் தனித்து நிற்கும் நிலை வந்தது. அந்த நேரத்துல தான் இயேசு அவர்கள் பக்கமாக வந்தார். ஹல்லேலூயா. ஒரு நாளில நாம அப்படித்தான் இருந்தோம். நம்ம பக்கம் இயேசு வந்ததினால இன்றைக்கு நாம மறுபடியும் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் தான் இயேசு உங்க பக்கத்துல வந்து சொல்றாரு, ஒருவரும் உங்களை தேடி வராதிருந்த போது, தனி கம்பமாக தனி ஆளாக நீங்க நின்றதான வேதனையான நிலையிலே ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ச்சியான பழமைக்கு, கடந்த கால மகிமைக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தீங்க. தேடி வந்து மாற்றின நிச்சயம் இருந்தால் நீங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரையா, என்னுடைய வாழ்க்கையில மாற்றமே இல்லாத ஒரு நிலைமையில இருந்தேன், ஆனா நீர் வந்து மாற்றினீர் ஐயா, உங்களுடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. அப்படி பரிதாப கொடியாய் நின்றேன், நீ எனக்கு கொடியாக மாறினீர். என் கையிலே கொடியை தந்தீர். அதோடு கூட நிற்காமல் நீர் என்ன செய்கிறீர்? நீர் என்னை பிடித்து அநேகருக்கு காண்பிக்கிற கொடியாக என்னை மாற்றி இருக்கிறேன். அப்படியான அனுபவித்து என்னை கர்த்தர் அப்படி வச்சிருக்கார். கொடியா, பிறருக்கு கொடியா என்னை வச்சிருக்கிறான்னு சொல்றவங்கலாம் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 10வது வசனம். சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? அப்படி தனி கொடியாய் பரிதாப கொடியாய் இருந்த கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் மாற்றி அமைத்து எப்படி மாற்றுகிறார் என்றால், சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய், கிழிந்து பலமையின் பரிதாபமான அடையாளங்கள் இருந்த நம்முடைய வாழ்வை கர்த்தருடைய கல்வாரி சிலுவை மாற்றி இன்றைக்கு எப்படி ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார்? கொடிகள் நிறைந்த படைகளை போல கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அர்த்தம் என்ன? இந்த ஆத்துமா, இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த குடும்பம், இந்த சபை ஒரு இடத்திற்கு போகும் என்றால், அந்த இடத்திற்கு உரியவர்கள், அங்கே உள்ளவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு அருணோதயம் வந்தது. அல்லேலூயா.
அங்குள்ளவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லுவார்கள், இவர்கள் வரும்போது யாரோ அந்நியன் வருவதை போல இருந்தது, ஏதோ அல்லேலூயா என்று சொல்லி இவர்கள் கத்துகிறார்கள் என நினைத்தோம். இப்பொழுதுதான் எங்களுக்கு புரிகிறது, சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. பகலில் சூரியனை போலவும் இரவில் சந்திரனை போலவும் இந்த குடும்பம் வந்ததினாலே எங்களுக்கும் வெளிச்சம் கிடைக்கிறது. அல்லேலூயா. இந்த சபை இந்த இடத்துல இருப்பதினாலே, இந்த சபைக்கு வந்து ஆராதிக்கிற ஜனங்கள் இருப்பதினாலே எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது என்று சொல்ல கர்த்தர் என்ன செய்கிறார்? சோக கதையோடு கூட இருந்த இந்த சபையை, இந்த குடும்பத்தை, இந்த நபரை ஆண்டவர் மாற்றி அவர்கள் வாடகைக்கு இருக்கிற ஏரியாவா இருந்தாலும், ஒருவேளை சொந்த வீடு தான், வாடகை வீட்டில் இருக்கிற ஏரியாவா இருந்தாலும், வேலைக்கு செல்லுகிற நீங்கள் பணியாற்றுகிற இடமா இருந்தாலும், படிக்கிற இடமா இருந்தாலும், ஆராதிக்கிற இடமா இருந்தாலும், கொஞ்ச நேரத்தில் அந்த ஏரியா ஜெபத்தினாலே, இயேசுவின் வல்லமையினாலே ஒரு மாற்றம் அடைய என் ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. கைவத்தி கேளுங்க, ஆண்டவரே, நான் இருக்கிற ஏரியாவுல, எங்க சபை இருக்கிற ஏரியாவுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லணும், அருணோதயம் எங்களுக்கு வந்தது, இவர்கள் இருப்பதினாலே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், இவங்க இருப்பதினாலே எங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்தது என்று கர்த்தர் சொல்ல வைப்பீராக. நாங்கள் கொடி எப்படி தெரியும்? எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசமே இல்லாம இருந்தா தெரியாது. பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லைன்னா இந்த கொடி தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உருமாற்றம் அடையணும். நீங்கள நான் பக்கத்துல சொல்லுங்க, உருமாற்றம் அடையணும். அடைஞ்சாதான் ஜனங்கள் சொல்லுவார்கள், இவர்கள் சண்டை போடுவதற்காக கொடியோடு வரவில்லை, இவர்கள் மாற்றம் ஏற்படுத்த கொடியோடு கூட வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்ல வைப்பார். அல்லேலூயா. சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். சகரியா 9:16. அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளும் கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். ஆண்டு கர்த்தர் பார்க்கிறாரு, கொடியாக மட்டும் இல்லப்பா, அந்த கொடியில பதிந்திருக்கிற மகுடமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். மக்களை பார்த்து சொல்லுங்க, கொடியாக மற்றும் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்பல, கொடியில பதிந்திருக்கிற மகுடமாக கர்த்தர் மாற்ற. சகரியா 9:13. நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி எப்ராயிமிலே சீயோனே உன் புத்திரரை கிழக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன். இந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னை எப்படி தெரியுமா மாற்ற விரும்புகிறேன்? பராக்கிரமசாலியினுடைய பட்டயத்திற்கு ஒப்பாக ஆக்குவேன். யார் அவர் கொடியாக மாற முடியும், கொடியிலே மகுடமாக மாற முடியும் என்று சொன்னால், இன்று என்னை அவர் பயன்படுத்துவதற்கு நான் அவருடைய கரத்திலே என்னை ஒரு பட்டயமாக, என்னை ஒரு பாத்திரமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று யார் இன்று ஒரு சின்ன அளவிலே அல்லது பெரிய அளவிலோ பயன்பட தீர்மானித்து அவருக்காக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் கொடியாக மாற்றுவார். அர்ப்பணிக்காம இருந்த கர்த்தர் கொடியாக மாற்ற முடியாது. சின்னதாகவோ பெரிதாகவோ ஆண்டவருக்காக நான் பயன்பட விரும்புகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி எந்த இறுதியை தீர்மானம் பண்ணுகிறதோ அந்த நபரைத்தான் என் ஆண்டவர் கொடியாக மாற்றுவார். அல்லேலூயா. வருவேன், ஆராதிப்பேன், போவேன், அந்த ஆளை கர்த்தர் கொடியாக மாற்ற முடியும். சொல்லுங்க, ஏதோ வருவேன், ஆராதிப்பேன்,
போவேன்னு வந்தா அந்த ஆளை கர்த்தர் கொடியாக மாற்ற முடியாது. அல்லேலூயா. ஆயத்தம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட்டு வருகிறேன். பலமுறை ஆத்தும ஆதாயம் செய்ய நீ பேசி இருக்கிறீர், ஆனா மறந்து போனேன். பலமுறை கூட இருக்கிறவங்களுக்கு தேவனை குறித்து சொல்லு. உன்னோட நெருங்கி பழகிற ஆட்களுக்கு இப்ப பேசு ஆண்டவர் பலமுறை நமக்கு என்ன பண்ணி இருப்பார், உணர்த்தி இருப்பார். நிறைய காரியம் ஜாலியா பேசிட்டு இருந்திருப்போம், ஆண்டவர் உணர்த்தி இருப்பார். இப்ப என்ன குறித்து பேசு, என் காரியத்தை குறித்து பேச ஆண்டவர் உணர்த்தி இருப்பார். அப்படி உணர்த்தி இருக்கும் போது நான் செய்யாம இருந்தா இன்னைக்கு என்ன பண்ணியும். அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த அவர்களுக்கு உள்ளே இருக்கிறதான அந்த சத்துருவின் கிரியைகள் கட்டப்பட்டிருக்கிறதே, அந்த கட்டுகளை அவிழ்க்க என்ன பலமுறை ஜெபிக்க பாரப்படுத்தினேன். ஆனா நான் ஜெபிக்க மறந்துட்டேன்ப்பா. உணர்த்தி நான் செயல்படாமல் போயிட்டேன். என்னை தயவாய் மன்னியும். யார் தீர்மானித்து ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களை கர்த்தர் கொடியாக மாற்றுவார். அது மாத்திரம் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இப்படி இன்னும் அழிஞ்சிட்டு இருக்காங்களே, இவர்கள் ரட்சிக்கப்பட ஊழியர்களை இன்னும் எழுப்பு ஆண்டவரே. சபைகள் கட்டப்பட ஊழியர்கள் பெருக கர்த்தர் ஆண்டவரே ஜெபிப்பதற்கும் உமக்காக கொடுப்பதற்கும் எத்தனையோ முறை என்னோடு கூட பேசி இருக்கிறேன். ஆனாலும் நான் செய்யாமல் ஒதுக்கி வைத்திருந்ததை இப்ப தயவாய் மன்னித்து உமக்காக எனக்கு நீ கொடுத்ததெல்லாம் உமக்காக கொடுப்பேன். எனக்கு கொடுத்த பலனை உமக்காக கொடுப்பேன். எனக்கு கொடுத்த ஜீவனை உமக்காக நான் கொடுப்பேன். எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு கொடுப்பேன் என்று சொல்லி யார் தீர்மானிக்கிறாங்களோ அவர்களைத்தான் கர்த்தர் கொடியாக மாற்றுவார். அல்லேலூயா. உங்க இதயத்தில் எல்லாரும் ஒரு விஷயத்தை வச்சு, ஆண்டவரே, என்னை நீர் பயன்படுத்த ஒரு கருவியாக இந்த மாலை வேளையில நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்று யாரெல்லாம் அப்படி சொல்லுகிறார்களோ அவர்களை நாளை என் தேவன் நிச்சயமாக கொடியாக மாற்றுவார். இந்த நாளிலே தேவ பாதத்திலே நம்மை படைக்க முழுவதுமாய் அர்ப்பணிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே, உம்முடைய கொடியாக மாற என்னை உருமாற்றம் செய்யும். இந்த 3 காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடியாய் மாறணும். நம்ம கையில கொடியை கொடுக்கணும். நம்மையே கொடியாக மாற்றணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற கேட்கிற 2 காரியங்களை நாம செய்யணும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனம். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 15வது வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். நல்ல கவனிங்க. வெற்றி கிடைத்தது, கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அந்த சூழ்நிலையில மோசே பலிபீடத்தை கட்டுகிறார். நீர் கொடியை தருவீர், கொடியாக இருப்பீர், எங்களையே மாற்றுவீர். ஆனால் ஒன்றை எங்களுடைய வாழ்க்கையில முதன்மையா இருக்க கர்த்தர் கேட்கிறீர். அது என்ன? எங்கள் வாழ்க்கையில தனி ஜெபம் என்கிற பலிபீடம் இருக்கணும். குடும்ப ஜெபம் என்கிற பலிபீடம் இருக்கணும். சபையாக ஜெபிக்கிற பலிபீடம் இருக்கும். அந்த நேரங்களிலே நாங்க பலிபீட தண்டையில வரணும். நான் பலிபீட தண்டையில என்ன பண்ணணும்? வரணும். அப்படி உங்களுடைய பலிபீட தண்டையில என் தனி ஜெப வாழ்க்கையில, என் குடும்ப ஜெப வாழ்க்கையில, சபையா சேர்ந்து ஜெபிக்கிற ஜெப பலிபீடத்தின் அனுபவத்தில ஜெபிக்க உங்களுடைய பாதத்துல அமர என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். பலிபீடம் நம்முடைய வாழ்க்கையில முதல் இடத்துல இருக்கும். 2வது கர்த்தர் கேட்கிற காரியம் யாத்ராகமம் 17:9 வாசி. யாத்ராகமம் 17:9. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். நல்ல கவனிங்க. மோசே யோசுவாவிடத்தில் சொல்லுகிறார், மலை உச்சியில கோலோடு நான் நிற்பேன். பட்டயம் நம் பலனை குறிப்பது. அல்லேலூயா. கோல் தேவ வல்லமையை
தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறிக்கிறது. சொல்லுங்க, பட்டயம் நம்முடைய பலனை குறிக்கிறது. கோல் தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறிக்கிறது. இதை வைத்துக் கொண்டு போ, அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணினாரே. ஆண்டவருடைய வல்லமைக்கும் வாக்குத்தத்தத்திற்கும் இந்த கோல் அடையாளமாய் இருக்கிறது. இந்த போராட்டத்துல ரெண்டையும் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய பட்டயம், நம்முடைய பலனையும் பயன்படுத்தணும். ஆண்டவருடைய வல்லமையும் வாக்குத்தத்தத்தையும் என்ன பண்ண வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். எங்கே நாம் கவனமா இருக்கணும் அப்படின்னா, பட்டயம் தரையிலே, கோல் மலை உச்சி. இதுல நம்ம கவனமா இருக்கணும். என்னுடைய திறமைக்கும் முயற்சிக்கும் ஒரு இடம் இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய வாக்கிற்கும் கர்த்தருடைய வல்லமைக்கும் ஒரு இடம் உண்டு. இந்த ரெண்டையும் நாம மாற்றி போடக்கூடாது, மாற்றி கொடுத்து விடக்கூடாது. சொல்லுங்க, பட்டயத்துக்கு ஒரு இடம் இருக்கு, தேவ வல்லமைக்கும் தேவ வாக்குத்தத்தத்திற்கும் ஒரு இடம் இருக்கு. ரெண்டையும் இடத்தை என்ன பண்ணிடக்கூடாது? மாற்றிவிட கூடாது. என்னத்தான் பட்டயம் இருந்தாலும் மோசே உடைய கோல் உயர்ந்திருந்தால் மட்டும்தான் ஜெயம் வரும். சொல்லுங்க, நம்ம கையில என்ன திறமை இருந்தாலும், என்ன அனுபவம் இருந்தாலும், என்ன பட்டயம் இருந்தாலும், தேவனுடைய கோலை உயர்த்தினால் தான் ஜெயம் வரும். ரெண்டாவது நிபந்தனை, ரெண்டு அவசியம். ஆனா கோலை விட, உன் திறமையை விட, பட்டயத்தை விட, உன்னுடைய அனுபவங்களை விட தேவ வார்த்தையை, தேவ வல்லமையை முக்கியத்துவப்படுத்து. முதலாவது பலிபீட தண்டையில கட்டினா போதாது, பலிபீட தண்டைக்கு நீ வரணும். தனிச்ச பண்ற பலிபீடத்துக்கு வரணும். குடும்ப பண்ற பலிபீடத்துக்கு சபையா சேர்ந்து ஜெபக்க பலிபீட தண்டையில நீ வந்து என்ன பண்ணணும்? அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் கேட்கிற முதல் நிபந்தனை. ரெண்டாவது, பட்டயமும் தேவை, என்னுடைய வல்லமையும் தேவை. ஆனா உன் பட்டயத்தை விட, உன்னுடைய அனுபவங்களை விட, உன்னுடைய திறமைகளை விட, உன்னுடைய ஞானத்தை விட எது முக்கியமானதுன்னா தேவனுடைய கோல். ஏன்னா அந்த கோல் உயர்ந்தாதான் என்ன திறமை இருந்தாலும் ஜெயம் பண்ண முடியும், என்ன பட்டயம் இருந்தாலும் மேற்கொள்ள முடியும். கோல் உயராத வரைக்கும் ஜெயம் இல்லை. ஆனா ரெண்டாவது கேட்கிற ரெண்டாவது நிபந்தனை, என் வல்லமை, என் வார்த்தை, என்னுடைய நான் உனக்கு கொடுத்ததான வாக்குறுதிக்கான வசனங்களை நீ மேலாக நிறுத்து. அப்படி நிறுத்துவாயானால் ஆண்டவர் நம்முடைய கொடியாக இருப்பார். நம்முடைய கையில ஏற்றுவதற்கு, கொண்டாடுவதற்கு ஒரு கொடியை தருவார். மூன்றாவது, நம்மையே கொடியாக மாற்றி அந்த கொடியில கர்த்தர் மகுடமாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். இதை செய்யணும். ஆண்டவர் கேட்கிற ரெண்டு நிபந்தனை. ஒண்ணு, பலிபீடத்துக்கு அருகிலே நீ வரணும். இரண்டாவது, என்னுடைய வார்த்தை, என்னுடைய வல்லமை நீ மேலாக வைப்பாயானா நான் உனக்காக கொடியேற்றுவேன். நான் உனக்கு கொடியாக நிற்பேன். உன் கையில கொடியை கொடுத்து கொண்டாட வைப்பேன். நீ உன்னையே கொடியாக மாற்றி, மகுடமாக மாற்றி, உன்னை தேடி அநேகர் வருவதற்கு உன்னை கொடியாக நான் விழி காட்டுவேன். அதுக்கு தேவனுடைய பாதத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல நம்முடைய கையில சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றுவதற்கு ஆண்டவர் ஒரு கொடியை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கொடி கொடுக்கும்போது அவர் சொன்னார், நானே உனக்கு கொடி, யெகோவா நிசி, கர்த்தர் என்னுடைய ஜெய கொடி. அந்த கொடியை கர்த்தர் தர விரும்புகிறார். இரண்டாவது, உன் கையில கர்த்தர் ஒரு கொடியை கொடுக்கிறார், கொண்டாடுவதற்கு, ஏற்றுவதற்கு. மூன்றாவது, உன்னையே கொடியாக மாற்றி அந்த கொடியின் நடுவில் உன்னை மகுடமாக கர்த்தர் வைக்கிறார். அநேகர் அதை பார்த்து சொல்லுவாங்க, இந்த கொடி, இந்த குடும்பம், இந்த விசுவாசி, இந்த சபை இருக்கிறதுனால தான் எங்களுக்கு ஒரு வெளிச்சம், எங்களுக்கு ஒரு அருணோதயம் வந்திருக்கிறது, எங்களுக்கு ஒரு விடுதலை வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்ல வைப்பார். இதை மூன்றையும் செய்யணும்னா கர்த்தர் ரெண்டு கண்டிஷன் நமக்கு முன்பாக வைக்கிறார். ஒன்று, பலிபீடத்தை நீ கட்டுவது முக்கியமல்ல, பலிபீட தண்டையில நீ இருக்கணும். இரண்டாவது, பட்டயமும் தேவை, தேவ வார்த்தை, தேவ வல்லமை தேவை. ஆனால் பட்டயத்தை விட தேவ வார்த்தை, தேவ வல்லமை தான் முக்கியமானது. ஏனென்றால் கோல் உயர்த்தப்படலைன்னா
ஜெயம் வராது. எவ்வளவு திறமா இருக்கலாம், எவ்வளவு அனுபவம் இருக்கலாம், எவ்வளவு பட்டய நிறையா இருக்கலாம், யுத்த தளவாடங்கள் இருக்கலாம், ஆனா அது எல்லாத்தையும் அது தேவை. அதுக்கு ஒரு இடம் இருக்கு. தேவ வார்த்தை, தேவ வல்லமைக்கு ஒரு இடம் இருக்கிறது. அதை நீ உயர்த்திப்படு. தேவ வார்த்தை, தேவ வசனங்களை, வல்லமைகளை உயர்த்திப்படி. அது உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். கொடியாய் கர்த்தர் இருப்பா. பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்லுவோம். இந்த மாலை வேளையிலும் தேவன் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்க கையில கொடியை சத்தியத்தின்படி ஏற்றுவதற்கு கொடுக்கிறேன். அந்த கொடி எனக்கு காண்பிக்கிற அனுபவங்கள், முதலாவது நீர் என் கொடியாக இருக்கிறீர். இரண்டாவது, எங்க கையில ஒரு கொடியை கொடுத்து ஆண்டவரை ஏற்ற வைக்கிறீர், கொண்டாட வைக்கிறீர். மூன்றாவது, என்னையே கொடியாக மாற்றி அந்த கொடியில என்னை மகுடமாக வைத்து என்னை பார்க்கிறவர்கள் உம்முடைய கொடியை பார்க்க, உம்முடைய சமூகத்திற்கு வருவதற்கு, தேவன் கொடுக்கிற வெளிச்சத்தை அனுபவிப்பதற்கு, என்னை கர்த்தர் மாற்ற விரும்புவதற்காக என்னில ஒரு உருமாற்றத்தை கர்த்தர் செய்கிறார். இது மூன்றையும் செய்வதற்கு நீர் கேட்கிற நிபந்தனைகளுக்கு இன்றைக்கு நாங்கள் உடன்படுகிறோம். உங்க பலிபீட தண்டையில நாங்க நிற்பாண்டவர, பலிபீடத்துல நின்று போராடுவோம், ஜெபிப்போம் ஆண்டவர. இரண்டாவது, தேவ வார்த்தை, தேவ வல்லமையை நாங்க உயர்த்தி காட்டுவோம் ஐயா. அந்த கோல் உயர்த்தப்படும் போது ஜெயம் வரும் ஐயா. அது எங்கள் அனுபவத்தில் இருக்க சுத்தாவியான ஒரு உதவி செய்வார். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.